இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் பங்கேற்கிறோம். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய 3 சீடர்களோடு கெத்செமனி தோட்டத்துக்கு செல்வார். அங்கே சென்று சீடர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். இயேசுவும் ஜெபிப்பார். சீடர்கள் உறங்க துவங்குவார்கள். யூதாசு படை வீரர்களோடு கெத்செமனி தோட்டத்துக்குள் வருவார். இயேசுவை காட்டி கொடுக்க, இயேசுவை பிடிக்க, கைது செய்ய யூதாசும் படை வீரர்களும் இயேசுவை தேடி வருகிறார்கள். அங்கே நாம் எப்படியாக பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு வருகிற போது இயேசு தாமாகவே முன்வந்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார். என்ன கேள்வி? யாரை தேடுகிறீர்கள்? நாம் இந்த யாரை தேடுகிறீர்கள் என்ற வார்த்தையை சும்மா ஈஸி அப்படியே கடந்து போய்விடுகிறோம். யூதாசும் படை வீரர்களும் இயேசுவைத்தான் தேடி வருகிறார்கள் என்று இயேசுவுக்கும் தெரியும். ஆனால் இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? உன்னதான் தேடி வந்தோம். இயேசு ஏன் இந்த கேள்வி கேட்க வேண்டும்? யாரை தேடுகிறீர்கள் என்ற கேள்வி கேட்ட உடனே நான் தான், அவங்க சொல்வாங்க, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிற போது நான் தான் என்று சொன்ன உடனே அவங்க பின் வாங்குகிறார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து அதே கேள்வியை கேட்பார், யாரை தேடுகிறீர்கள்? மீண்டும் அவர்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம், நான் தான் என சொல்லி, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் என்னோடு இருப்பவர்களை நீங்கள் எதுவும் செய்யாதீங்க என்று அவர் மற்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த கேள்வி யூதாசுக்கு தெரியும், இயேசு இவர்தான் என்று சொல்லி. அவர்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. படை வீரர்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு யார் என்று தெரியவில்லை என்றால் 4 பேர் இருக்கிறாங்க, 3 சீடர்கள், இயேசு. இந்த 4 பேரில் யார் இயேசு அப்படின்னு தேட வேண்டியிருக்கும். ஆனால் யூதாஸ் அருகாமையில் இருக்கிறான். 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருக்கிறான். இயேசு இவர் தான் என்று யூதாஸுக்கு தெரியும். இவர்கள் இயேசுவை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அது இயேசு முன்பாகவே சொல்கிறார், நான் தான் அப்படின்னு சொல்லுகிற போது மீண்டும் இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்? திருப்பி திருப்பி யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்? நமக்கு புரியல. இதனுடைய ஆழத்துக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இயேசு ஏன் கேட்கிறார் என்ற ஆழத்துக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த யாரை தேடுகிறீர்கள் என்ற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் யாரை தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? அல்லது நாம் எதை தேடுகிறோம்? எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அல்லது ஏன் தேடுகிறோம்? ஏன் தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? அல்லது எதை தேடுகிறோம்? அதை ஏன் தேடுகிறோம்? இதுவரையில் நாம் தேடியதெல்லாம் என்ன? அல்லது தேடியதெல்லாம் நாம் கண்டுபிடித்து இருக்கிறோமா? தேடியதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டதா? தேடியதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டால் அதை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? ஒரு சில பேர் நல்ல வேலையை தேடி இருப்பீர்கள். படித்த உடனே நல்ல வேலையும் கிடைத்து விட்டது. அப்போ தேடியது கிடைத்து விட்டது. தேடியது கிடைத்த பின்பும் சந்தோஷமாக இருக்கிறோமா? தேடியது கிடைத்த பின்பும் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா நான் ஏன் அதை தேடினேன்? நான் ஏன் அதை தேடினேன்? தேடியது எனக்கு கிடைக்கும், கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தான் தேடுகிறோம். தேடிய பின்பும் கூட நமக்கு சந்தோஷம் வரலையே, அப்போ ஏன் அதை தேடினோம்? இப்படி இந்த தேடுதலை வைத்து நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இன்றைக்கு இறை வார்த்தை வழிபாடு நாம் வாழ்க்கையில் எதை தேட வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இதுவரையில் நாம் தேடியது நிறைய. படிப்பை தேடினும், அறிவை தேடினும், பணத்தை தேடினும், பதவியை தேடினும், வேலையை தேடினும், வீடு கட்ட வேண்டும் என்று அதுக்குண்டான இடத்தை தேடினோம்.
நிறைய மனிதர்களை தேடினும், என்னுடைய பொண்ணுக்கு வரன் தேடினும், என்னுடைய பையனுக்கு பெண்ணை தேடினும் நிறைய தேடுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறேன். சில பேர் தொலைச்சு போன சாவியை தினந்தோறும் தேடுவாங்க. வீட்டில் கொண்டு வந்து சாவியை வைப்பாங்க, அதை எங்கே வைக்கன்னு தெரியாமல் தினந்தோறும் தேடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இறைவார்த்தை வழிபாடு ஏதோ ஒன்று மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் தேட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. அதை தேடினால் நாம் கண்டுகொள்வோம், அதை தேடினால் நாம் கண்டறிவோம், நீங்கள் அதை தேடுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகத்துக்கு செல்வோம். முதல் வாசகம் நீதிமொழி புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய இறை வார்த்தைகள் முதல் வாசகமாக நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன. இந்த வாசகத்தை 9ஆம் அதிகாரத்தை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 வசனங்கள் கொண்டது இந்த 9ஆம் அதிகாரம். நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய இறை வார்த்தையை பார்க்கிற போது அது ஒரு பகுதியை சொல்லுகிறது, இதை நீங்கள் தேடுங்கள். அதுக்கு பின்பாக வரக்கூடிய 13ஆம் வசனத்திலிருந்து வரக்கூடிய பகுதி நமக்கு சொல்லுகிறது, எதை தேடாதீங்க என்று நமக்கு சொல்லுகிறது. பார்ப்போம். இன்றைக்கு முதல் வாசகம் 1 முதல் 6 முடிய அங்கே நாம் என்ன வாசித்திருக்கிறோம் என்றால், ஞானம் ஒரு வீடு கட்டியதாம். மனுஷன்தான் வீடு கட்டுவாங்க. ஞானம் வீட்டை கட்டியது. அந்த வீட்டிலே ஞானமானது பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறது. பெரிய பேங்க்வெட், மிகப்பெரிய விருந்து ஒன்றை அது ஏற்பாடு செய்கிறது. அது ஏற்பாடு செய்த பின்பு அந்த விருந்துக்கு எல்லோரையும் அழைக்கிறது. அறிவு சார்ந்த ஞானிகளை மட்டுமல்ல, அறிவாளிகளை மட்டுமல்ல, அறியாமையில் இருக்கக்கூடியவர்களையும் கூட, மதிக்கேடு அடைந்தவர்களையும் கூட அந்த ஞானம் தன்னுடைய விருந்துக்கு அழைக்கிறது. அந்த விருந்துக்கு அழைத்து அந்த விருந்திலே அவர்களை, அந்த விருந்தின் வழியாக அவர்களை உபசரிக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாம் முதல் வாசகமாக பார்த்தோம். ஞானம் தான் வைத்த விருந்துக்கு எல்லோரையும் அழைத்தது இன்றைக்கு முதல் வாசகம். ஆனால் இந்த வாசகத்தோடு நாம் நின்றுட்டோம் அப்படின்னா இந்த வாசகத்தினுடைய இன்னும் அழுத்தமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள இயலாது. அப்போ அதுக்கு மேலேயும் அதுக்கு அந்த வாசகத்தை தொடர்ந்து நாம் போனோம் என்றால், வாசித்தோம் என்றால் சில உண்மைகள் நமக்கு கிடைக்க பெறுகின்றன. என்ன சொல்கிறாங்க? ஞானத்தை தேடுகிறவர்கள் தங்களுடைய பேதமையை விட்டுவிட்டு, அறியாமையை விட்டுவிட்டு, முட்டாள்தனத்தை விட்டுவிட்டு அவர்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஞானம் வைத்திருக்கிறவர்கள், ஞானத்தை தேடுபவர்கள், அவர் கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்னது? அவர்கள் வாழ்வார்கள். ஞானத்தை தேடுபவர்கள் வாழ்வார்கள். இரண்டாவது, என்னால் உன்னுடைய வாழ்நாட்கள் மிகுதி ஆகும். ஞானத்தை தேடுபவர்களுடைய வாழ்நாட்கள் மிகுதி ஆகும். 100 வயசு வரைக்கும் நீங்கள் வாழணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எதை தேட வேண்டும்? பணத்தை அல்ல, பெரிய வீட்டை அல்ல, புகழை அல்ல, அல்லது இந்த உலக செல்வங்களை அல்ல. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நீடிய ஆயுள் வேண்டுமென்றால் நீங்கள் தேட வேண்டியது ஞானத்தை தேடுங்கள். அதுக்கு அடுத்து உன் ஆயுள் காலம் நீடிக்கும். அங்கே 9ஆம் அதிகாரம் இந்த 10ஆவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அங்கே இருக்கிறது, உன்னுடைய ஆயுள் நீடிக்கும். ஞானம் உடையவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஞானம் கொடுக்கக்கூடிய எல்லா பயன்களையும் நீங்கள் அடைவீர்கள். ஞானத்தால் என்னென்ன பயன்கள் வருகிறதோ அதெல்லாம் நீங்கள் அடைவீர்கள். ஞானத்தால் என்ன பயன் கிடைக்கும் அங்கே சொல்லலை. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஞானத்தினால் வரக்கூடிய பயன்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஞானம் அளிக்கும் பயன்கள் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் நாம் 3ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 13ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாராவது? ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர், மெய் அறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர். வெள்ளியை விட நீங்கள் வச்சிருக்கிற வெள்ளி குத்து விளக்கு, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வெள்ளி ரோசரி,
நீங்கள் வைத்துக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் இதை விட எது மேலானதாம்? ஞானமே வெள்ளியை விட மிக நலன் தருவது. அடுத்து, பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம். இன்னைக்கு நம்மளாம் தங்கத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். தங்கம் வாங்க முடியலன்னா கூட டிவி அப்படியே பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு தங்கம் எவ்வளோ குறைஞ்சது, எவ்வளோ ஏறிச்சு, தங்கம் எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு. வாங்க போகிறதில்ல, ஆனாலும் கூட நமக்கு ஒரு நாட்டம், தங்கம் என்ன ரேட்டில் இருக்குது. வேதம் சொல்கிறது, தங்கத்தை விட பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது. அடுத்து, ஞானம் பவளத்தை விட, ஆமாம், ஞானம் பவளத்தை விட மேலானது. தங்கமே நம்மளால் முடியல, பவளத்தை இன்னும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் அப்படி பவளம் ஏதாவது வைத்திருக்கிறீங்க, போல் செத வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை விட எது மேலானதாம்? ஞானம் உடையவர்களாய் இருப்பது மேலானது. தொடர்ந்து, உன் அரும் பொருள் எதுவும் அதற்கு, ஆமாம், உன்னுடைய பணம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய பொண்ணு, நகை நட்டு, உன்னுடைய வீடு, புகழ்ச்சி எதுவுமே ஞானத்துக்கு நிகராய் வராது. தொடர்ந்து, அதன் வழக்கை நீடித்த ஆயுளை அருள்கின்றது. அதுதான் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். நீடித்த ஆயுளை அது நமக்கு கொடுக்கும். அதன் வழிகள், அதன் இடக்கை செல்வம் மேன்மையும் கிடைக்க செய்கிறது. அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள். வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா நாம் எந்த வழியில போக வேண்டும்? ஞானத்தினுடைய வழியிலே போக வேண்டும். அடுத்த லைனு, அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை. அது நமக்கு நலன் மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஞானத்தினால் வரக்கூடிய நன்மைகளை நாம் அங்கே பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆக முதல் வாசகம் சொல்கிறது, ஞானத்தை தேடுகிறவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். இது முதல் பகுதி. 13ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து மதிக்கேட்டை பற்றி பேசுகிறது. மதிக்கேடு, அறியாமை, அறிவில்லாமை, ஞானத்தை தேடாது இந்த உலகத்தை தேடுகிறவர்கள், அழிந்து போவதை தேடுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் மதிக்கேட்டு. அப்போ ஞானம் இல்லாதவர்களை அங்கே யாருக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுகிறார்கள். பெண்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். ஞானம் இல்லாதவர்களை யாருக்கு ஒப்பிடுறாங்க? பெண்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். படிங்க 13ஆம் வசனம் படிங்க. சரி, நானே படிக்கிறேன். மதிக்கேடு என்பதை, அத முட்டாள்தனம் என்பதை, ஞானமற்றவர்கள் என்பதை யாருக்கு ஒப்பிடலாம்? வாயாடியான, அறிவில்லாத, எதற்கும் கவலைப்படாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பெண்களை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. எல்லாம் உருவகம்தான். அவள் தன் வீட்டு வாயில் படியிலோ நகரின் மேலான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு, ஒரு லேடி, ஒரு பெண் வாசல் படியிலோ அல்லது நகரத்தினுடைய மேலான ஒரு இடத்திலோ தனியாக உட்கார மாட்டாங்க. அவர்கள் வீட்டுக்குள்ளே அமரக்கூடியவர்கள், அடக்கம் ஒடுக்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த வாசல் படியில் பொது இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழிபோக்கரை பார்த்து, வரவும் போகிறவங்களாம் பார்த்துட்டு, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்பாள். எல்லாரையும் கூப்பிடுவாள். மதிக்கேடதை பார்த்து, திருடின தண்ணீரே இனிமை வாய்ந்தது. அடுத்த வீட்டில் கூடிய தண்ணீரை திருடிட்டு அது குடிச்சிங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். அடுத்து, வஞ்சித்து பெற்ற உணவே இன்சுவை தருவது என்பாள். மதிக்கேடான ஒரு உள்ளவர்கள், ஞானம் இல்லாத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்தனுடைய பொருளை எடுத்து சாப்பிடுதான் டேஸ்ட்டு, அடுத்தனுடைய தண்ணீரை தேடி சாப்பிடுவதுதான் சுவையானது அப்படின்னு சொல்லுவாள். அடுத்து, அந்த ஆட்களோ, அவளை தேடி போகிற அந்த ஆட்களோ, அங்கே செல்வோர் உயிரை இழப்பார்கள். அங்கே ஞானத்தை தேடி செல்கிறவர்கள் என்ன அடைவாங்க? எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? ஞானத்தை தேடி செல்கிறவர்கள் என்ன அடைவார்களாம்? வாழ்வை அடைவார்கள், நீடிய ஆயுளை அடைவார்கள், செல்வத்தை அடைவார்கள். ஆனால் மதிக்கேடை நோக்கி செல்கிறவர்கள், அறியாமையை தேடி செல்கிறவர்கள்,
முட்டாள்தனத்தை தேடிச் செல்கிறவர்கள், ஞானமற்ற வாழ்க்கை வாழ தேடிச் செல்கிறவர்கள் என்ன அடைவார்கள்? தங்களுடைய உயிரை இழப்பார்கள். தொடர்ந்து அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரியாது, அறியாமல் இருப்பவர்களுக்கு தெரியாது. இதுதான் 9ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் எதை தேட வேண்டும், எதை தேடக்கூடாது? ஞானத்தை தேட. ஒரே ஒரு பொண்ணு தான் ஞானத்தோடு இங்கே பேசினிருக்காங்க, பதில் சொல்கிறாங்க, மற்றெல்லாம் அமைதியாக்குறீங்க. முதல் வாசம் என்ன சொல்கிறது? நாம் எதை தேட வேண்டும்? ஞானத்தை தேட வேண்டும். எதை தேடக்கூடாது? மதிக்கேட்டை தேடக்கூடாது. ஞானத்தை தேடக்கூடாது, ஞானம் இல்லாத வாழ்க்கையை தேடக்கூடாது. பிரியமானவர்களே, இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, ஞானம் என்றால் என்ன? முதல்ல அதான் எங்களுக்கு தெரியும். புத்தகத்தில் இருக்குது, விவிலியத்தில் இருக்குது. கடவுளிடம் கொள்ளுகிற அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லி விவிலியத்தை பார்க்கிறோம். ரொம்ப சிம்பிளாக, ஞானம் என்பது வாட் இஸ் விஸ்டம், அது என்ன? வாட் இஸ் நாலேஜ்? இந்த ரெண்டுத்துக்கும் நாம் வித்தியாசத்தை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் மிக எளிதாக ஞானம் எங்கே செயல்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். விஞ்ஞான அறிவு, மருத்துவ அறிவு, வரலாற்று பற்றிய அறிவு, வாழ்க்கையை பற்றிய அறிவு, மனிதனை பற்றிய அறிவு, மனசாட்சியை பற்றிய அறிவு, எல்லா அறிவுகளை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த அறிவுகளை தேடித்தான் நம்முடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம். நல்லா படி, நல்லா படி, நல்லா படித்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி அறிவை தேடுவது தவறு அல்ல. அறிவை தேடுவது தவறல்ல. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அறிவு தேவை. அறிவு என்பது என்ன? கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு அறிவு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த கம்ப்யூட்டரை பற்றிய எல்லா தகவல்களும் எனக்கு தெரியும். பைபிளை பற்றி நாலேஜ் எனக்கு இருக்கு என்றால் என்ன அர்த்தம்? பைபிள் என்னென்ன புத்தகம் இருக்கு, அந்த பைபிள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த இடத்துல என்ன புத்தகம் வருகிறது, இது நாலேஜ், பைபிள் நாலேஜ். அந்த பைபிளுக்குரிய அதிகாரம் எனக்கு தெரியும், வசனம் எனக்கு தெரியும், எந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு தெரியும். நாலேஜ், பைபிள் நாலேஜ். ஒரு அறிவியலை பற்றி எனக்கு தெரிய வேண்டும் என்றால் அது புவி ஈர்ப்பு விசையை பற்றி எனக்கு தெரியும். இந்த அறிவியலை பற்றிய நிறைய லாஸ், ஃபார்முலாஸ், இதை பற்றி எனக்கு தெரியும். ஐ ஹாவ் சயின்ஸ் நாலேஜ். வரலாறு பற்றிய அறிவு எனக்கு தெரியும் என்றால் இந்த உலகத்தில் நடந்த, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு வரலாற்று, புவியியலை பற்றிய அறிவியல், இந்த பூமியை பற்றி, இந்த விண்ணை பற்றி அறிவியல் எனக்கு தெரியும். ஆக இந்த அறிவியல் எல்லாம் இந்த உலகத்தை பற்றிய, இந்த உலகத்தில் இருப்பதை பற்றிய நாலேஜ் அல்லது விவரங்கள் எனக்கு தெரியும். இது தேவையா? கண்டிப்பாக தேவை. எனக்கு வேலை வேணுமானா கண்டிப்பாக அறிவு எனக்கு வேண்டும். அப்போ நாலேஜ் எங்கு வித்தியாசப்படுது என்றால், நான் அறிந்து வைத்திருக்கிற அனைத்தும் நான் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும், அது நன்மைக்காக பயன்படுத்துகிறேனா அல்லது தீமைக்காக பயன்படுத்துகிறேன் என்று என்னுடைய அறிவை பகுத்து ஆய்ந்து நன்மைக்காக என்னுடைய அறிவை கொண்டு போகிறேனே, அதுதான் ஞானம். எனக்கு அறிவாளிகள் எல்லாம் நல்லவர்களா? படித்தவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா? எதை பதில் சொன்னத? எல்லா படித்தவர்களும் நல்லவர்களாக இருக்காங்களா? அப்படின்னா கொள்ளையடிக்கவன் யாரு? ஒரு பேங்க்கில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிஞ்சு ஒரு கொள்ளை எடுத்து மாட்டிக்காம போறானா? அறிவில்லாதவன போகிறான். அறிவுதான். ஆனால் அந்த அறிவை நான் எதற்காக கொண்டு செல்கிறேன் என்றால், கெட்டதுக்காக கொண்டு போறேன், அழிவுக்காக கொண்டு போகிறேன். எனக்கு நிறைய அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய தீமைகள் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. யார்? படிக்காதவங்க செய்கிற வேலையாது. படித்தவர்கள், அறிவாளிகள், அறிவு நிறைந்தவர்கள் தான் இந்த செய்கிறார்கள். நிறைய விஷ ஊசிகள், நிறைய மருத்துவத்தில் ஏமாற்றக்கூடிய காரியங்கள், எல்லா ஃபீல்டிலையும் தான் ஏமாற்றக்கூடிய காரியங்கள் யார் செய்வது? அறிவாளிகள், தெரிந்தவர்கள், விவரம் அறிந்தவர்கள். பிரியமானவர்களே, அறிவு இருக்கிறது. ஆனால் அதை நான் கெட்டதுக்கு கொண்டு போகிறேனா நல்லதுக்கு கொண்டு போகிறேனா? என்னை ஞானம் வழி நடத்தும். உன்னுடைய அறிவை நல்லது கொண்டு போய் என சொல்கிற போது, அதன்படி நான் போகிற போது ஞானத்தின்படி நான் நடக்கிறேன். என்னுடைய அறிவை நல்லதுக்காக கொண்டு போகிற போது நான் ஞானத்தினுடைய வழியிலே செல்கிறேன். என்னுடைய அறிவை நான் கெட்டதின்பால் கெட்ட வழியிலே கொண்டு போகிற போது
என்னுடைய ஞானத்தை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன், ஞானத்தை விட்டு விலகி செல்லுகிறேன். இப்போ முதல் வாசனம் நமக்கு புரியுதா? என்னது? ஞானத்தின்படி செல்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். ஞானத்தின்படி செல்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஞானத்தின்படி செல்கிறவர்கள் அவருடைய வாழ்நாள் நீடிக்கும். அவங்களுக்கு தான் அங்கே கில்ட்டி கான்ஷியன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு தான் ஏமாத்திட்டோமோ என்கிற உணர்வு இருக்காது, அவங்க தான் யார் மீது வஞ்சகம் இருக்காது, பகைமை இருக்காது, பொறாமை இருக்காது, அவர் எல்லோரையும் நேசிப்பார்கள், யார் மீதும் போட்டி பொறாமை இருக்காது. அவர்கள் நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுத்து செல்லக்கூடியவர்கள். இந்த போட்டி பொறாமை பகைமை அடுத்தவனை பழிவாங்கணும் இதெல்லாம் எங்கே நடக்கும்? நான் ஞானத்தின்படி செல்லாத போது, நான் இந்த உலகத்தினுடைய செல்வங்களில் ஈடுபடுகிற போது நான் அழிவின் பாதையில் செல்கிறேன். ஆக முதல் வாசம் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ஞானத்தை தேடுங்கள், அறியாமையை தேடாதீங்க, மதிக்கீடை தேடாதீங்க. அதைத்தான் 2வது வாசத்தில் ஆண்டு பவுலடியா சொல்லுகிறார். நீங்கள் ஞானமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் அப்படியே படிக்கிறோம் என்றால், ஞானமற்றவர்களாய் வாழாதீர்கள், மாறாக ஞானத்தோடு வாழுங்கள் என்று பவுலடியார் 2வது வாசகத்தில் சொல்கிறார். ஞானமற்ற வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அங்கே சொல்றாரு. என்ன எடுத்துக்காட்டு? படியுங்கள். ஞானமற்ற வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க. இந்த குடிக்கிறதை பற்றி பேசுவாங்களே, திராட்சை மதை அறிந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். அதுக்கு அடுத்து தாறுமாறான வாழ்க்கைக்கு அது வழிகோள். பிரியமானவர்களே, ஞானம் இல்லாத வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். ஞானமுள்ள வாழ்க்கைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அங்கே கொடுப்பார். ஞானம் உள்ளவர்கள் தூய ஆவியினுடைய ஏவுதலின்படி நடப்பார்கள். தூய ஆவியினுடைய கொடை என்னது? ஞானம். அவர்கள் தூய ஆவின் வழிபடி நடப்பார்கள், அது வாழ்வு கிட்டி செல்லும். ஆக 2வது வாசம் இன்னைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது, ஞானம் உள்ளவர்களாய் வாழுங்கள். அதாவது ஞானத்தை பற்றி நான் சொன்னேன், நன்மையானது எது கெட்டது எது என்று நமக்கு நல்லா தெரியுது. நம்ம ஞானத்தை பயன்படுத்தி நல்லதை மட்டுமே பேச, நல்லதை மட்டுமே பார்க்க, நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள, நல்லதை மட்டுமே செய்ய நாம் அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்பின்படி வாழ்வது ஞானம். அது தூய ஆவி நம்மை வழி நடத்தக்கூடியது. அந்த ஞானத்தை தூய ஆவி கொடுப்பாங்க. அதன்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வில் நீடிய வாழ்வு கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, எல்லா பொருள் செல்வம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நற்செய்தி வாசல் ஆண்டு சொல்கிறார், நானே வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு. இதை எப்படி கொடுக்க முடியும் என்று அங்கே கேள்வி கேட்கிறார்கள். இயேசு எப்படி தன்னுடைய உடலை நமக்கு உணவாக கொடுக்க முடியும்? இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க. அடுத்த வாரம் வாசகத்தில் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். என்ன நடக்கும் தெரியுங்களா? இதை கேட்ட சீடர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவை விட்டு விலகி போவார்கள். அடுத்த வாரம் நாம் வாசிப்போம். அப்பொழுதே அந்த நிமிடமே இதை கேட்ட சீடர்கள் இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ இயேசு சீடர் அப்போஸ்தலரை பார்த்து கேட்பார், திருத்தூதரை பார்த்து கேட்பார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படி கேட்கிற போது பேதுரு என்ன சொல்வார்? அட போங்கப்பா, பைபிளை நச்சது கூட படிக்கிறதில்ல போல, நீங்கள் ஏதோ பழைய ஏற்பாடு தான் தெரிலன்னு பார்த்தா ஓகே, புதிய ஏற்பாடு நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கிற போது பேது சொல்வார், இப்போதான் வருது ஞானம் இப்போதான் வருது. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று பேதுரு சொல்வார். பிரியமானவர்களே, இயேசு நான் தான் வாழ்வு தரும் உணவுன்னு சொன்னோடனே இயேசு விட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் அந்த உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இல்லை. பிரியமான, இன்றைக்கு நாம் நற்கதனையை ஒவ்வொரு திருப்பலியிலும் உட்கொள்கிறோம். இந்த நற்கதனை காட்டக்கூடிய வழி, இந்த நற்கதனை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை நமக்கு புரிந்திருக்கிறதா? இந்த நற்கதனையை பற்றிய ஞானம் நமக்கு இருக்கிறதா? இந்த நற்கதனையை வாங்கிய பின்பு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு இருக்கிறதா? நாம் அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நாம் கொடுக்கிற செய்தி, ஞானத்தோடு வாழுங்கள், நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்லதை கடைபிடியுங்கள், நன்மையானதை செய்யுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள்.